ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரம்மி மஸ்டாப்பு டுடே ட்ரிக்கு ட்ரானஸ் டைகர் தான் ப்ளே பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு 300 இருக்குது. இதை வச்சு ஒரு 1500 1000 ரீச் பண்ணாலே போதுமானது. பார்க்கலாம். தேர்டு டேபிள் போயிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக 3 டைகர் வந்திருக்கு. அதனால் நான் டைகர்லேயே 300 வச்சுருக்கேன். பார்க்கலாம். 3 டைகர் ஒரு ட்ராகன் இன்னொரு டைகர் கொடுப்பாங்கன்னு வச்சுருக்கேன். 300 வச்சிட்டேன். பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவலு. ஓகே, ஃபஸ்ட் லெவலே எனக்கு டை கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான். பார்க்கலாம். டைக்கு எடுத்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாது. லக்கில் அடித்தா தான் உண்டு. டைக்கு எடுத்து சும்மா வைக்க வேண்டியதான். 3 டைகர் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ராகன் கொடுத்துருக்காங்க. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ராகனு ஃபஸ்ட் லெவலில் வின்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் சும்மா தான் வச்சேன், வந்துருச்சு லக்கில். அப்போ இன்றைக்கி லக்கு இருக்குன்னு அர்த்தம். டைக்கு எடுத்து எப்போவுமே நம்ம லெவல் கொண்டு போக முடியாது, கரெக்டாக கணிக்கவும் முடியாது. பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா தப்பாக போகும். டைக்கு எடுத்து ட்ராகன் கொடுத்துருக்காங்க. ட்ராகனுக்கு அடுத்து என்ன கொடுப்பாங்கன்னா டைகர் கொடுப்பாங்களா? ஆல்ரெடி இங்கே 3 டைகர் கொடுத்துருக்காங்க. டைகர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் லெவலு பார்க்கலாம். ஓகே, செகண்ட் லெவல் வின்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி முந்தின ரிவர்ஸில் என்ன போயிட்டுருக்கோ அதை அப்படி தான் கட்டினேன். வந்துருச்சு ஓரளவு. இங்கே பாருங்கள், 2 ட்ராகன் 3 டைகர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ராகன் டைகர் டை, அடுத்து ஒரு டைகர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது 1 விட்டு 1 கூட போகும். அதனால கொஞ்சமாக கட்டலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3வது லெவலு ஸ்வெட் ஷாட்னே சொல்லலாம். டைகரு. ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்க. 3வது லெவலு வின்னு. டைக்கு எடுத்து 3 வின்னு கண்டினியூ எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு ரீச் பண்ணிட்டேன். 300 வச்சுருந்தேன்.